தோழர்களை வணக்கம். நான் நிற்கக்கூடிய பகுதி பெருங்குளம் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு அரசுக்கு சொந்தமான பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஒரு கட்டடம். அதான் இந்த அலங்கோலத்தில் இருக்குது. இந்த கட்டடம் எதற்காக கட்டப்பட்டிருக்குன்னா, அந்த கட்டடத்துக்கு வடக்கு பக்கம் பெருங்குளம் குளத்தினுடைய அணைக்கட்டு இருக்குது. அந்த அணைக்கட்டு பெருங்குளம் குளம் நிரப்புகின்ற பொழுது அந்த குளத்தினுடைய உபரி நீரை திறப்பதற்காக இந்த கட்டடங்களில் தங்கியிருந்து லஸ்கர்கள் மலை திரைப்பாளர்கள் அவங்க தங்கியிருந்து இந்த பெருங்குளம் குளத்தினுடைய அணைக்கட்டை திறக்கணுங்கிறதுக்காக அந்த கட்டடம் கட்டப்பட்டது. ஒரு பொதுப்பணித்துறை அலுவலகத்துக்கு உரிய கட்டடம். இந்த கட்டடம் தான் இப்படி முளைச்சி இந்த கட்டடத்துக்கு முன்னாடி மலக்கழிவுகள் மலங்களை இருந்துட்டு போகிற மனித மலங்களை இருக்கக்கூடிய இடமாகவும், இந்த கட்டடத்துக்கு உள்ளேயும் அப்படி தான் இருக்குது. மனித மலங்கள்லாம் உள்ள கிடக்கு. அப்படி ஒரு சூழலில் இந்த கட்டடம் செயல்பட்டுருக்கு. இந்த கட்டடத்துக்குள்ளே போக முடியாது. அந்தளவுக்கு ஒரு கொடுமையான துர்நாற்றம், மனித மலக்கூட்டங்கள், சுற்றி உடைமரங்கள். உள்ளே பாருங்கள், இந்த கட்டடம் எப்படி இருக்குது பாருங்கள். அவ்வளோ மலக்கழிவுகள். என்னால் இந்த இடத்துல நிற்க முடியல, கேமரா பதிவு செய்ய முடியல. அப்படி ஒரு சூழலில் இந்த கட்டடம் பல ஆண்டுகளாக கிடப்பில் போட்டாங்க. அப்போ வெள்ள காலங்களில் அடிக்கடி வெள்ளங்கள் வருது. இன்னும் 3 மாதங்களில் மழை காலம் வந்துடும். அப்போ அந்த மழை காலங்களில் அந்த லஸ்கர்கள் இங்கே எந்த இடத்துல இருப்பாங்க? மழைக்குள்ள நனைஞ்சிட்டு தான் பணியை பார்த்துட்டு இருக்கணும். ஒரு மழையை திறந்துட்டு அதிலேருந்து பார்க்க முடியாது. அப்போ இதே மாதிரி இந்த லஸ்கர்கள் இருக்கக்கூடிய நிறைய இடங்கள் இப்படி தான் கிடக்கு. அந்த இடங்கள் புனரமைக்கப்படாமல் சிதிலமடைஞ்சு புதுப்பிக்கப்படாமல் தான் அந்த இடங்கள்லாம் இருக்குது. இதை பொதுப்பணித்துறை கவனத்தில் எடுக்கணும். அதே மாதிரி ராத்திரி இந்த இடங்கள்லாம் ரொம்ப ஒரு பாதுகாப்பற்ற இடமாக மாறிக்கிட்டு இருக்கு. இந்த இடங்களுக்குள்ள காட்டு விலங்குகள் அண்டிக்கிடும், பாம்புகள், இந்த மாதிரி கொடிய விஷக்கிருமிகள்லாம் உள்ளே தங்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த கட்டடங்கள் இருக்கிறதுனால இதை பொதுப்பணித்துறை நிர்வாகத்திற்கு தமிழக அரசுக்கும் நான் கவனத்துக்கு முதன்மையாக கொண்டு போகிறோம். ஏன்னா இதை ஒரு முக்கியமான ஒரு துறை. மழை காலங்களில் தான் இதனுடைய பார்வை இது மேலே பதியும். அப்படிங்கிறதுக்காக கொண்டு போகிறோம். அரசியல் படை குழுமத்தின் சார்பாக அழுத்தமான பதிவுகளை வைக்கும். சீக்கிரமாக புனரமைக்கணுங்கிற கோரிக்கை தமிழக அரசுக்கு வைக்கும். அரசியல் படைக்காக சமூக ஆர்வலர் சண்முகராஜா.